கந்த சஷ்டியை முன்னிட்டு பிரணவ மந்திரம் வழங்கும் அறுபடையும் ஆறுமுகனும் நிகழ்ச்சி ஸ்பான்சர்ட் பை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம், கோ ஸ்பான்சர்ட் பை IBN தமிழ். அப்படி ஒரு திருத்தணிக்கைக்கு போறோம், அப்படி மலையை பார்க்கிறோம், கண்ணை மூடி முருகா அப்படின்னு கூப்பிட்டா போதுமா, எல்லா வாழ்வையும் அழிப்பான். விளையாட்டா சில பேர் சொல்வாங்க, வள்ளிக்கு யானைனா பயம், அதனால வள்ளி பயப்படுவா, அப்படி திரும்பி நில்லேன்னு சொன்னாரா முருகன். அதனால யானை அப்படி திரும்பி நிக்குதா, ஏன்னா முன்னாடி பார்த்தா வள்ளிக்கு பயமா இருக்குமா. தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன், மலை நாடெங்கும் மயில் ஏறி வரும் மன்னவன், மலை நாடெங்கும் மயில் ஏறி வரும் மன்னவன். திரு ஏரகம் சுவாமி மலையை பற்றி பார்த்தோம். எல்லாரும் இங்கே வந்துருங்க. சென்னைக்கு மிக அருகில், ரியல் எஸ்டேட்லாம் நான் சொல்லலை, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருத்தணிகை நம்ம எல்லாரும் போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறோம் முருகனுடைய கோபம் தணிந்த இடம் திருத்தணிகைன்னு. அடியனுடைய குருநாதர் சொல்வார், முருகனுக்கு கோபமே கிடையாது. ஒரு தோனிக்கு ஹெலிகாப்டர் ஷாட் எப்படி ஒரு ஈஸியோ அது மாதிரி முருகனுக்கு அந்த சூரசம்ஹாரம் அவ்வளவுதான். அப்ப யாருடைய எந்த விஷயம் தணிந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கோபம், வெறுப்பு, இயலாமை, ஆற்றாமை இதெல்லாம் தணிக்கிற இடம்தான் திருத்தணிகை. அதனால அன்னைக்கு சூரசம்ஹாரம் அங்க கிடையாது. அதுக்கு பதில 1000 கிலோவா வந்து முருகனுக்கு புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணுவாங்க, அப்படியே குளிர செய்வார்கள். அப்பேற்பட்ட இடம் திருத்தணிகை. அப்படியே ஒரு அரை நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. எல்லாரும் இங்க இருந்து அப்படியே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம், திருத்தணிக்கு ட்ரெயின் ஏறலாம். ஏன்னா அறுபடை வீடையே நினைக்கிறோம், நினைச்ச உடனே திருப்பரங்குன்றமோ திருச்செந்தூரோ பழனியோ போக முடியுமானா முடியாது. இதுவோ சென்னைக்கு அருகில், நினைச்சா நாளைக்கு காலையில போகலாம் திருத்தணிக்கு. அப்படி ஒரு திருத்தணிக்கைக்கு போறோம், அப்படி மலையை பார்க்கிறோம், கண்ணை மூடி முருகா அப்படின்னு கூப்பிட்டா போதுமா, எல்லா வாழ்வையும் அழிப்பான். திருத்தணிக்காக நான் சொல்லலை, முருகன் கந்தபுராணத்துல சொல்வதாக கச்சியப்பர் சொல்றாரு. யாரெல்லாம் திருத்தணி மலை முன்னாடி வந்து கையேந்தி முருகா அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு யாருக்கு சொல்றாரு தெரியுமா? புது மாப்பிள்ளையா ஜம்பமா காதல் மனைவி வள்ளிக்கு சொல்றார். ஏன்னா வள்ளியை அவர் கரம் பிடித்த இடம் வள்ளிமலை. மாப்பிள்ளை உடனே என்ன பண்றார், வள்ளியை கரம் பிடிச்சு ஹனிமூனுக்கு வந்த இடம் தான் திருத்தணிகை. அதனால யாருக்கெல்லாம் ஏகாந்தமா இருக்கணுமோ, வாழ்க்கையில மகிழ்ச்சி, இன்பம் இதெல்லாம் வேண்டுமோ, வாருங்கள் திருத்தணிகைக்கு. மலை முன்னாடி நின்னாச்சு, கண்ணை மூடி மேல பாருங்க, 400 அடிக்கு ஒரு மலை. அவர் சொன்னாரு ஆகாயத்தலம்னு சொன்னீங்க. அதனாலதான் என்னமோ தெரியல, கிருபானந்த வாரியார் ஆகாய மார்க்கமா வரார் மும்பையில இருந்து. திருத்தணி அப்படின்றது அவருக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் சொல்றாங்க, now we are nearing 7 hills பாலாஜி டெம்பிள். திருப்பதியா பக்கத்திலேயே திருத்தணியில ஆகாய மார்க்கமா கூட்டின்னு போயிட்டான் முருகன். அப்பேற்பட்ட தலம், சிற்றின்பம் பேரின்பம்னு எல்லா இன்பமும் தரக்கூடிய இடம்தான் திருத்தணிகை. இன்னைக்கு ஒரு சமயத்துல ஒரு பாடல், கந்தர் சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், ஷண்முக கவசம். இப்ப ரொம்ப எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருப்பது வேல்மாறு. வேல்மாறல்ல பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு வரிகள்னு பாருங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. அம்மா திருப்பரங்குன்றம் பேசினாங்க, அவங்க குலதெய்வம் திருத்தணியம். எங்க போனாலும் சந்தோஷத்துக்கு நம்ம வர வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிகை. ஔஷதம்னு ஒன்று உண்டு. வந்த எல்லாரும் ஒரு சின்ன மாத்திரை நாத்திரன் வேல் வகுப்புன்னு அருணகிரிநாதர் பாடுறார். அந்த வேல் வகுப்பை ஜூஸ் போட்டு யார் கொடுத்தார்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் கொடுக்கிறார்.
அவருக்கும் திருத்தணிக்குமான ஒரு தொடர்பு. எல்லாரும் திருத்தணி முன்னாடி நிற்கலாம், 400 அடி மலையை பார்க்கலாம், மேலே போகலாம். சுவாமி இப்படி இடது கரத்தை தொடை மேலே வச்சுண்டு கையில் அப்படி வஜ்ராயுதம், சக்தி ஆயுதம்னு பேர், அதை வச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு வேலையும் சேவல், அந்த வெற்றி சேவல் கொடியும் சாத்துவாங்க. சுவாமி கையில் இருக்காது. முன்னாடி பார்த்தீங்கன்னா யானை இருக்கும், ஆனால் யானை அந்த பக்கம் வெளியில் பார்த்தா மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னமா, தெய்வ யானையை கொடுத்த இந்திரன் தன்னுடைய சீதனமா, இப்போ மாப்பிள்ளைக்கு பெரிய காரு கொடுக்கறது இல்லையா, அப்படி அவனுடைய ஐராவதத்தை கொடுத்துட்டான். ஐராவதத்தை கொடுத்த இந்திரனுடைய செல்வ வளம் குறைஞ்சிடக்கூடாது. ஐராவதம் தான் செல்வ வளம். சிலருக்கெல்லாம் கார் தான் ரொம்ப லக்கின்னுவாங்க, தனக்கு வாங்கின முதல் கார். அதனால முருகன் சொன்னாரா, அப்படி திரும்பி தேவேந்திர லோகத்தை பார்த்தா மாதிரியே நில்லுன்னு. விளையாட்டா சில பேர் சொல்லுவாங்க, வள்ளிக்கு யானைனா பயம், அதனால வள்ளி பயப்படுவா, அப்படி திரும்பி நில்லேன்னு சொன்னாரா முருகன். அதனால யானை அப்படி திரும்பி நிற்குதா, ஏன்னா முன்னாடி பார்த்தா வள்ளிக்கு பயமா இருக்குமா. வைதாரையும் வாழ வைக்கும் முருகன். எதனாலனா, முதல்ல வள்ளி திட்டானா, எதுக்கு சும்மா சும்மா வந்து பார்க்குறேன், என்கிட்ட என்ன பேச்சு, எங்கள் அப்பா வந்தால் அதான் மாட்டி விட்டுடுவேன், கிளம்பு. நம்ம திட்டா முருகன், ஓ இப்படி தானே இந்த வள்ளி கூட நம்மளை திட்டுச்சு. அப்புறம் வள்ளி எவ்வளோ காதலிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். அப்போ இப்போ திட்டும் நாம கூட ஒரு நாள் அவனுடைய அடியார்களாக மாறிவிடுவோம்னு தமிழில் வைதாரை வாழ வைக்கும் அழகு முருகனாக அங்கே இருக்கின்றான். இந்த ஒரு சின்ன வரலாற்று செய்தி. 31 டிசம்பர் 1917 இந்த சமயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருத்தணியில் பண்ணுறார். அது வரைக்கும் எப்படின்னா, இன்னைக்கும் வரைக்கும் இளைஞர்களுக்கு அந்த நியூ இயர் மோகம்ன்றது மாறலைங்க. அந்த ஈவ் ஆஃப் நியூ இயர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 31 இரவு ரொம்ப சந்தோஷமாக பீச்சுக்கிட்ட போயிட்டு ஹாப்பி நியூ இயர் அதெல்லாம் சொல்கிற பழக்கம் இன்றைக்கும் இளைஞர்கள் கிட்ட இருக்கு. அந்த காலத்தில் எப்படியா, வெள்ளைக்காரர்கள் ஆண்ட காலம், அதனால் வெள்ளைக்கார கலெக்டர்கள் துரைமார்கள்லாம் இருப்பாங்க. தமிழர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த நியூ இயர் ஈவுக்கு போய் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழத்தையோ பழாப்பழத்தையோ இல்லை நம்மக்கிட்ட இருந்த ஒரு உயரிய பொருளையோ கொண்டு போய் வெள்ளைக்கார துறைக்கிட்ட கொடுத்துட்டு அவன் கைக்கு முத்தம் கொடுப்போமா. அவன் யாரு, நம்மளை மாதிரி ஒரு டெத் டேவோட வந்தவன் தானே, எனக்கும் உண்டு டெத் டே, அவனுக்கும் உண்டு டெத் டே. இதை பார்த்த உடனே அவருக்கு வருத்தமா, எங்கே போகிறீங்க எல்லாரும், துரையை பார்க்க போகிறோம், இன்னைக்கு துரை எங்களுக்கு காட்சி தருவார். என்ன துரை காட்சி தருவாராம். இன்னைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் காட்சி தரதையே வாழ்க்கையின் பேரருளாக நினச்சிருக்கிறவங்கெல்லாம் அதே மாதிரி இருந்திருக்காங்க. வெள்ளைக்கார துரையை பார்ப்போம், அவன் கையில் முத்தம் கொடுப்போம், பரிசு தரும். அப்போ பார்த்தாராம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், ஏய் காலத்துக்கு அழியாத ஒரு துரை இருக்கானே, அவனை பார்க்க மாட்டீங்களா, அந்த துரையை காமிக்கிறேன், நீ பார்ப்ப, உன் புள்ள பார்ப்பான், உன் பேரன் பார்ப்பான், உன் கொள்ளு பேரை பார்ப்பான். இதில் என்ன ஒரு விஷயம், உன் வம்சம் இவ்வளோ நாள் இருக்க போதியா, அதையும் உணர்த்தியது யார் என்றால் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். அதனால் அவர் 31/12/1917 எல்லாரும் நான் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு நான் துரையை காமிச்சிடுறேன். அந்த சாமி பின்னாடி போனால் ஈஸியாக துரை அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, துரையை பார்த்துடலாம். அவங்க நினச்சது வேற துரை. ஆனால் இவர் என்றும் முக்காலத்திலும் இருக்கும் முருகன் என்ற பெரிய பரம்பொருள், அவன்தானே ராஜா, அவன்தானே துரை. அவனை காண்பிக்க அழைத்து சென்று திருத்தணியில் இருக்கும் படிகள் 365. ஒரு ஆண்டில் எவ்வளவு நாட்களோ அத்தனை படிகள் திருத்தணியில் உண்டு. ஒவ்வொரு படிப்படியாக அங்கே கற்பூரம் ஏற்றி அழகா திருப்புகழ் பாடல்களை பாடி 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 துரைய பார்க்கணும்ல, இந்த துரைய பாருடா, இந்த துரைய பார்த்த கண்ணால எந்த வெள்ளக்கார துரையும் நீ பார்க்க மாட்டேன்னு காண்பித்த அந்த துரைதான் தணிகாச்சலன் செங்கல்வராயன் என்ற பெரிய துரைமார். மாத்திரை கொடுக்குறேன்னு எப்போது வாங்கின்னு போயிடுங்க. ஔஷதம் அப்படின்னு அருணகிரியார் கொடுத்துருக்கார், வேல் வகுப்புன்னு. அதை அப்படியே சுருக்கி ஜூஸ் ஆக்கி வேல் மாறல் என்ற மிகப்பெரிய மருத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். சிற்றின்பம், காதல், ஐயா சொன்னார் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட இடம், காதலுக்கு மட்டுமா இடம்னு பார்த்தா கிடையாது, வாழ்க்கைக்கான மருந்தும் திருத்தணிகை. இங்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை விட ரொம்ப மிகப்பெரிய சாதனையாளர்கள்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப அடக்கமாக உட்காரணும்னு தோணுச்சு. எனக்கே எப்படின்னா, நான் இப்படி இருக்கிறது சரி, இதே நினைப்பு வள்ளல் ராமலிங்கருக்கு வந்துதான். யாரை பார்த்தாலும் கை வீசி நடக்க மாட்டாராம், எங்க மரியாதை குறைஞ்சா மாதிரி இருக்கோ அப்படின்னு இப்படி கை வச்சுதான் நடப்பாராம்.
அவர் ஒரு 7லிருந்து 9 வயசு சிறுவனா இருக்கும் பொழுது சென்னை பாரிமுனை அங்க தங்குறாரு. தினம் தினம் கந்தசாமியை வந்து பார்ப்பார். தெய்வ மணிமாலைன்னு ஒரு அற்புதமான பாடல் எழுதியிருக்கார். நீருண்டு பொழிகின்ற காருண்டு நிலனுண்டு பலனுண்டுன்னு ரொம்ப அற்புதமான பாடல்கள். இப்படி தினம் தினம் கந்தசாமியை பார்க்குறாரு. பார்த்துட்டு 7 கிணறுன்னு பாரிஸில் அவர் வீடு. தனியாக மாடியில் போய் கண்ணாடி முன்னாடி விளக்கேற்றி பூஜைக்கான மலர்களை எல்லாம் கொண்டு கண்ணை மூடி தியானித்தாராம். கண்ணை திறந்தாராம். அவர் முகம் கண்ணாடியில் தெரியலையாம். கண்ணாடியில் தெரிஞ்சது திருத்தணிகையாண்டவனின் முகம். முடிஞ்சா திருத்தணிக்கு போங்க, இல்லையா கண்ணை மூடி உட்காருங்க, அவன் வந்துட்டு போறான். ஏன் அங்க பெருசா வேல் இல்லைன்னு தெரியுமா? எங்கெல்லாம் முருகனுடைய திருப்புகழ் பாடுறோமோ, திருப்புகழ் முருகனை விட வேலுக்கு பிடிக்குமா. அதனால இப்ப நான் ஏதோ திருப்புகழ் பாடுறேன்னு வைங்களேன், என் பக்கத்துல 2 வேல் நிற்குமா. அது என் கண்ணுக்கும் தெரியாது, உங்க கண்ணுக்கும் தெரியாது, அந்த கேமராக்கும் தெரியாது. யாரு கண்ணுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, எனக்கு ஒரு பாதுகாப்பா முருகனுடைய வேல் இருந்தா போதாதா? நான் திருப்புகழை பாட 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 ஐ நல்லா பாடுறாளேன்னு அந்த வேல் வந்து ஆடுமா. எக்காலத்திலும் அந்த வேலாயுதம் என்பது எனக்கு துணை இருக்கும். அதுபோல எங்கிருந்தாலும் கொணர்தி உன் இறைவனையே என்று மயிலுக்கும் ஆணையிடலாம். திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான். இதை எப்பவுமே சொல்லுங்க. எந்த இடத்திற்கு கிளம்ப வேண்டும் என்றாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான். அன்னைக்கு தான் அம்மா கிட்ட சொன்னேன், எப்பேற்பட்ட முருகன் அருள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்துலலாம் வராது. இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போரூர் வந்து சத்தியமா உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம்தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த கிளாப்ஸ் உங்கள் முன்னோர்களுக்கு அவங்க போட்ட பிச்சை இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அடியனுடைய தாத்தா திரு கல்யாண சுந்தரம்னு பேர். இப்போ தானே நம்ம கொரோனா பெருந்தொற்றுலாம் பார்க்குறோம். அப்போவே டபுள் நிமோனியான்னு ஒரு பெருந்தொற்று. அவருக்கு ஒரு 24 வயசு இருக்கும். வீட்டில் இருக்காரு. ரொம்ப ரொம்ப கொடுமையான பெருந்தொற்று, மருந்துலாம் கிடையாது. நிறைய பேர் உயிர் விட்டார்கள். அந்த சமயத்தில் அவருடைய ஒன்று விட்ட தாய்மாமன் திரு வெங்கடாச்சலம்னு, அவர் பாம்பன் சுவாமிகளுடைய அணுக்க தொண்டர். அவர் பாரிமுனையில் அப்போ பாம்பன் சுவாமிகளும் இருக்கார். ஏன் தெரியல, இந்த பாரிமுனை கந்தசாமிக்கும் முருக அருளாளர்களுக்கும் என்ன கனெக்ஷனே தெரியல. நிறைய பேர் இருக்காங்க. அவர் தான் பாடுறாரு, தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து உள்வளர் தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியேன்னு பாடுறார். அந்த இடத்துல அங்கேருந்து பாரிமுனையிலேருந்து வரார். அடியன் தாத்தா திருவல்லிக்கேணியில் ஒரு வீட்டில் இருக்கார். அந்த வீட்டுக்கு சத்தியமா பாம்பன் சுவாமிகள் வந்தார். விபூதி எடுத்தாரு. என்னோட தாத்தா மேலே இப்படி தூவினாரு. கல்யாணம் எழுந்துடுற இப்படி சொல்லிட்டு போயிட்டார். என்னோட தாத்தா அடுத்த 2 நாளில் எழுந்தாரு. 84 85 வயசு வரை உயிரோடு இருந்தார். அவர்கள் வழிபாடு செய்த குறைஞ்சது எங்கள் வீட்டில் யார் சீனியர் சிட்டிசன்னா எங்கள் அப்பா அம்மாவை விட ஒரு 200 வருஷத்து முருகன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டெலாம் சேர்க்காத ஒரு சீனியர் சிட்டிசன் யாருன்னா எங்கள் வீட்டில் அது முருகப்பெருமான். அப்படி முருகனை இன்று நாம் இவ்வளவு கொண்டாடுகின்றோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய முன்னோர்களால் பரம்பரை பரம்பரையாக நாம் செய்து வருவது. அருணகிரியார் வர, ராமலிங்க அடிகளார் வர, முத்துசாமி தீட்சிதர் வர, எவ்வளவு பேர் வந்த ஒரு அற்புதமான தலம். நீங்க திருச்செந்தூர்லாம் பார்த்தா டக்குன்னு போயிட்டு வர முடியாது. ஆனால் நம்ம திருத்தணி அப்படி கிடையாது. ஐயாவோட பழனிக்கு போனால் கூட அவரோட போனால் நான் போயிடுவேன். இல்லைன்னா விஞ்சுக்கு நிற்கணும், இல்லை படியேறணும். திருத்தணியாக காரை வச்சுன்னு மேலே போயிடலாம். அப்படி போய் அவனை பார்த்தா மங்களத்தையும் ஆனந்தத்தையும் தருவான். கூடவே 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு திருவாலங்காட்டு இறைவனையும் நம்ம காரைக்கால் அம்மையாரையும் பார்த்துட்டு வாங்கலேன். யாரும் வேண்டான்னு சொல்கிறா? எல்லாரும் பாடுவீங்க இல்லையா? வேலுண்டு தெரியலையே. அதுக்கப்புறம் வேலுண்டு என்னங்க கத்தி பாடுங்க. வேலுண்டு மயிலுண்டு குகனுண்டு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வள்ளி உண்டு என்னங்க? வள்ளி உண்டு மயக்கமில்லை மனமே. நம்ம மயங்கிதானே முருகன் வள்ளி பின்னாடி போனான் பேசுறோம். அந்த வள்ளி யாரும் அல்ல. ஒருத்தரும் வீட்டுக்கு போய் கண்ணாடியை பாருங்க, இல்லை மொபைல் இருந்ததுன்னா இப்பவே ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்க. நீங்க தாங்க வள்ளி.
ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் வள்ளி. இப்படி ஒரு படை வீடு கொண்டு முருகன் தேடி தேடி எனக்கான ஜீவன்கள் யார் என்று தன்னோடு சேர்த்து கொள்ளும் மேலான பதி எதுனா அதுதான் நம்ம திருத்தணி. வள்ளிமலையில கல்யாணம், அங்க உட்காந்துக்கல, வா எங்க வீட்டுக்கு போகலாம். எங்க கூட்டின்னு போயிருக்கணும்? கைலை மலைக்கு கூட்டிட்டு போனோம். நீங்க கேட்கலாம், கைலை மலை அவங்க அப்பா வீடு இல்லையா? இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், என் வீடு வாங்கியிருக்கோம், என் பேரும் என் கணவர் வீடும் தான் பேரும் தான் இருக்கும். 10ஆம் கிளாஸ் படிக்கிற என் பையன் பேர் இருக்குமா? இருக்காது. ஆனால் அவனுடைய நண்பன் வந்து அதோ ஆண்டி அங்கிள் பேருப்பா, உள்ளதான் அவன் இருப்பான்னு உள்ளே வந்துடுவான். இந்த விஷயம் புரியுதுல? இப்படி தான் கைலாயத்துக்கு போனாராம் அருணகிரிநாதர். கைலாய மலையை பார்த்தாராம் சிவனா தெரிஞ்சுதான், மானசரோரை பார்த்தாராம் கௌரி அம்பாளா தெரிஞ்சுதான். அதுக்கு பேரே கௌரி சங்கர்னு பேர். பாடிட்டு யாரை பாடணும்? சிவனை தானே பாடணும். முருகா முருகான்னு பாட ஆரம்பிச்சிட்டாராம். கூட இருக்கிறவங்களுக்கு சந்தேகமா, இது என்ன சுவாமி இருக்கார், அம்பாள் இருக்கார், இவருக்கு எங்க? அட என்னப்பா சாமி இங்க அம்பாள் எங்கன்னா இங்கே தான் மலை மேலே முருகன் விளையாடின்னு இருப்பான், அது உன் கண்ணுக்கு தெரியலையா? ரசத கெரிவார் பெருமானேன்னு சொல்லிட்டு அவர் பாடுறாரு. எந்த இறைவனையும் அப்படியே போற்றி கொண்டு பாடி முருகனை தலைவனாக்கிய பண்பு யாருக்குன்னா அருணகிரிநாதர். 66 திருப்புகள் பாடி இருக்காருன்னு சொன்னா தப்பு, கிடைச்சிருக்கிறது அவ்வளோ. எவ்வளோ பாடினாரோ தெரியலையே, என்ன பாடினார்னு தெரியலையே. நம்ம தவக்குறை 66 பாட்டு தான் கிடைச்சிருக்கு நமக்கு திருத்தணியில இருந்து. இப்படி இப்படி பக்கத்துல போங்களேன், போரூரா, கோவூர் போங்க, குன்றத்தூர் போங்க, தொண்டை நாடு நம்ம இருக்கிறது சான்றோர் உடைத்து, அங்க வாழ்ந்தவர் தான் சேக்கிழார், பெரிய புராணம் எழுதுறார். அது மாதிரி முருகனுக்கும் திருமுறை அமைத்த ஒரு அருளாளர் இருக்கார்னா, முருகன் கிட்ட கல்யாணம் கேட்குறீங்க, குழந்தை கேட்குறீங்க, பதவி கேட்குறீங்க, அது கேட்குறீங்க, இது கேட்குறீங்க, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சும்மா சும்மா கேட்டு பாருங்களேன், இதே வேலையான்னு வாங்க. ஆனால் முருகன் கோடி முறை கேட்டாலும் முகம் கோணாமல் கொடுக்கும் கோமகன் யார் என்றால் அதுதான் நம்முடைய கந்த கடவுள். அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாரும் அவன் கிட்ட இருந்து அனுபவித்த அருளுக்காக தானே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. பொருளும் கொடுப்பான் அருளும் கொடுப்பான், அதுதான் திருத்தணி. இது மாதிரி முருகனுக்கு எதுக்குன்னா இந்த மாதிரி செய்திகள் தெரிஞ்சுக்கோங்க. முருகனுக்கும் 12 திருமுறைகள் உண்டு. அப்படி திருமுறைகளை முருகனுக்காக வைத்தது யார் என்றால் தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள். அவங்க அப்பா வடுக்கப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். அவர் தான் முதல்ல திருப்புகழ்ன்ற ஒரு பாட்டை கேட்டு நல்லா இருக்கேன்னு பாட்டெல்லாம் சேர்த்தாராம். பையன் அந்த பாடலுக்கெல்லாம் பொருளா எழுதினாராம். அந்த பையன் பேரு திரு செங்கல்வராயன். அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருக்கான ஒரு விருது கொடுக்குறாங்க. எல்லா திருப்புகளுக்கும் தானே ஒரே எழுதினார், வேற ஏதாவது படை விட்டதை கொடுக்கலாம்ல. தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை. என்னது? தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை. இதுதான் அவருக்காக கொடுக்கப்பட்ட விருது. இப்படி ஒவ்வொருத்தரா வருகிறார்கள். அருளையும் பொருளையும் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்முடைய திருத்தணி முருகன். நிறைவாக ஒரு 2 செய்தி. ஒன்று, தீராத வியாதி நமக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு இருமலும் ரோகமும்னு இருக்கக்கூடிய திருப்புகள் திருத்தணி திருப்புகள். பெரிய பகை நமக்கு இருக்கா, அந்த பெரிய பகை கோபம் இதெல்லாம் எதிர்க்கணுமா, சினத்தவர் முடிக்கும் நெருப்பையும் எரிக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்புகள் நம்ம திருத்தணி திருப்புகள். 2000 வருஷமா ஒன்று இருக்கு, 2 இருக்குங்க. மொபைல் அப்போ கிடையாது, இப்போ இருக்கு. அப்போ வீடெல்லாம் வேற மாதிரி இருந்தது, இப்போ என்ன எல்லாமே மாறிடுச்சு. 2000 வருஷம் முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி நம்ம அப்படியே நம்ம நக்கீரர் கூட உட்காந்தா அவருக்கு இருந்த 2 இப்போ நமக்கும் இருக்கு. இன்னும் இருக்கு. ஒன்று பயம், இன்னொன்று முருகன் அருள். அப்போ வேறதுக்கு பயந்தோம், இப்போ வேறதுக்கு பயப்படுறோம். எல்லாம் இருக்குன்னு பயப்படாமையா இருக்கும், எல்லாத்துக்கும் தானே பயப்படுறோம். அன்று முதல் இன்று வரை மாறாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பயம். அந்த பயத்திற்கான தீர்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முருகன் அருள். 2மே மாறாத்தன்மையோடு இருக்கின்றது என்றால் இது 2 தான். அதனால வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை என்றாலும் திருத்தணி முருகன் வழி துணைக்கு வருவான் என்பதை தாரக மந்திரமாக கொள்ளுங்கள். நிறைவாக ஒரே ஒரு செய்தி. முருகன் அடியேன் வாழ்க்கையில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒரு சமயம் வல்லக்கோட்டையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் அடிக்கடி சொல்லணும், ஏன்னா இதை கேட்டு யாராவது ஒருத்தருக்கு
அப்போ எனக்கும் எப்பாவது வந்துருவானா, முருகன் அருள் கொடுத்துருவானா அப்படின்ற நம்பிக்கை வந்தாலே இந்த விழா வெற்றி பெற்றது அப்படின்றது தான் உண்மையான பொருள். ஒரு புது வண்டி வாங்குகிறோம், ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஹோண்டா ஆக்டிவா. மயிலாப்பூர்லேருந்து வல்லக்கோட்டை போகணும். தாம்பரம் வரை அந்த புது வண்டியில் நானும் என்னுடைய கணவரும் போயாச்சு. அங்கே விட்டுட்டு வல்லக்கோட்டைக்கான பஸ் ஏறி போகணும். ஏறியாச்சு, வல்லக்கோட்டை போயாச்சு. வள்ளி கல்யாணம் பாருங்க, திருத்தணிக்கும் தொடர்பு இருக்குது, அதனால தான் வல்லக்கோட்டைக்கு போகிறேன். அங்கே போய் வள்ளி கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. வரிசையெல்லாம் தூக்கின்னு போகிறோம். ஏதோ முருகன் வீட்டு ஆளுங்க மாதிரி ஒரு உணர்வு. வள்ளி வீட்டு ஆளாக இருக்க தைரியம். அப்போ நம்ம குறவர்கள்னு சொல்லிடுவாங்கள்ல. முருகன் மட்டும்தாங்க தேவர்கள் குலத்திலும் ஒரு பெண், இங்கே குறவர்கள் இல்லத்திலும் பெரும். உயர்வு தாழ்வே கிடையாது முருகன். அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய திருமணத்துக்கு கலந்தாச்சு. முடிஞ்ச உடனே ஒரு 20 நிமிஷம் சொற்பொழிவு, ஆனந்தமாக பேசியாச்சு. கிளம்புறோன்னு சொல்லும் பொழுது அந்த ஏற்பாட்டாளர், நானும் தாம்பரம் போயிட்டு தான் போகிறேன், காரில் உங்களை விட்டுடுறேன். சரி 20 நிமிஷம் நானும் சாப்பிட்டு வந்துடுறேன்னு போனார். அப்போ தான் என் கணவர் இப்படி பார்க்குறார், வண்டி சாவி காணும். அதுவரை ரொம்ப இயல்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நிலக்கொள்ளவே முடியல. வாங்கி ஒரு மாதமான வண்டி. அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்க்குறேன். கோலாலம்பூர் முருகன், விராலிமலை முருகன், மருதமலை முருகன், எல்லா ஒரு முருகன். அதெல்லாம் தாண்டி பாம்பன் சுவாமிகள். முருகனை விட்டுட்டேன். பாம்பன் சுவாமிகள் கிட்ட சண்டை. என்ன குலங்குலமாக காப்பாற்றுற, என் வண்டி தொலைஞ்சா நீயா பொறுப்பு? 50,000 ரூபாய் தெரியுமா? 1 மாதம் இஎம்ஐ கூட நான் கட்டலை. யார் மேலே தப்பு? என் மேலே தப்பு. ஆனால் பழி போடுறது யார் மேலே? சுவாமி கிட்ட. பாம்பன் சுவாமிகளை திட்டிகிட்டே இருந்தாங்க, நம்பவே மாட்டாங்க. என்ன தாத்தா தாத்தா தான் கூப்பிடுவோம். எந்த ஒரு பிரச்சனைனாலும் அண்டமாயவனியாகி எரினா பொருளாகி தொண்டர்கள் குருமாகி தோழர் தெய்வமாகி என் திசை போட்டு நின்ற என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க 30 பாட்டையும் சொல்லிடுவோம். அதுதான் எங்களுக்கான பெரிய ஒரு காப்பு. திட்டுறேன், அவர் வராரு, சினிமாவில் இருக்க மாதிரி உள்ளே பார்த்துட்டோம். அவரும் நானும் திட்டிக்கிறோம், ஏய் நீ தான் சாவியை விட்டல, ஏய் நீ தான் விட்ட, இப்படி சண்டை போட்டுக்கிறோம். அவர் வந்துட்டோன்னே சொல்லுங்க ஐயா, நல்லா போச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு தானே தெரியும் பயம். காரில் வராரு. முன்னாடி இங்கே லேண்ட் ரேட்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? தெரியாது, எனக்கு என் பைக்கு மட்டும்தான் தெரியும். சொல்ல முடியுமா? அப்படிங்களா, முடிச்சூரில் லேண்ட் இவ்வளோ விலையா? அப்படிலாம் ஏதோ கதை. பெரியவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். விட்டு இறங்கியாச்சு. ஐயா வணக்கம். அந்த வண்டி போச்சு. நாங்கள் எப்படி தலை தெறிக்க ஓடினோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த டீ கடை கிட்ட வரோம், வண்டி காணும். வண்டி காணமே அப்படின்னு பார்க்குறோம். பார்த்துட்டு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறோம். ரொம்ப அழுக. உடனே போயிட மாட்டோமே, வண்டி இல்லை. சரி கிளம்பு, 21 GA மயிலாப்பூர் போயிடலான்னு போயிடுவோமா? அங்கே நிற்போம், பேசுவோம், அழுவோம். 5 நிமிஷம் அப்படி இருக்கோம். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உங்கள் வண்டி தேடுறீங்களா? ஆமாம். அந்த தெருமுனையில் இருக்கிற பேங்க்கில் ஒரு வாட்ச்மேன் கிட்ட போய் கேளுங்க. போகிறோம், அந்த இடத்துல எங்கள் வண்டி இருக்குது. வாட்ச்மேன் வெளியில் வர, வண்டி நம்பர் உள்ளே என்ன இருக்குது அதெல்லாம் அவர் கேட்குறார். அப்படி வெளியில் வரும்பொழுது அந்த வாட்ச்மேன் கையில் ஒரு கோல் இருக்குங்க. அது கோல் மாதிரி தெரியல, வேல் மாதிரி தான் இருந்தது. சாவியை கொடுத்தாரு, வண்டியை காமிச்சார். இதெல்லாம் விட உயரிய விஷயம் என்னென்னா, அவருக்கு உண்மையாக உதவி பண்ணுறவங்களுக்கு தொகை கொடுத்தா அவங்களுடைய உதவியை அதை விட ஒரு கீழ்த்தரமாக ஆக்கிறதுக்கு இல்லை. ஆனால் கொடுக்காம வரவும் மனசில், அண்ணா 200 ரூபா வச்சுக்கிறீங்களா, அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறீங்களான்னு சங்கோஜத்தோடு தான் கொடுக்குறேன். கடைசி வரை வாங்கலை. என்ன கஷ்டப்பட்டு வாங்கினியோம்மா, கடவுள் அருள் கிடச்சிச்சு, எடுத்துன்னு போமான்னு சொன்னது. காரில் வந்தவராக இருந்தால் அது ஒரு மனிதன் என்று நினைப்பேன். சொன்னவர் ஒரு வங்கியின் வாசலில் இருக்கும் ஒருத்தர், கையில் கோலோடு இருக்கும் ஒருத்தர். கடவுள் அருள் உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா முருகன் வாட்ச்மேனாக கூட நமக்காக வந்து நிற்பாங்க. அவனை அப்படி நிற்க வச்சுட்டு நம்ம போனால் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அப்பேற்பட்ட முருகன், திருத்தணி முருகன் உங்கள் அனைவரின் வழித்துணைக்கும் வர வேண்டும் என வேண்டி அடுத்தது, கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை. காதெல்லாம் பேசணும் இல்லையா, அது சிற்றின்பம். பேரின்பத்துக்கான ஒத்திகை. கணவன் கிட்ட 20 வயசுல சொல்லுவோம், நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. 60 வயசுக்கு மேலே பேரம் பேத்தி எதிர்க்க அதை சொன்னால் தாத்தா பாட்டி என்ன பேசிக்குதுங்க, ஏய் நீ இல்லாமல் நான் இல்லைன்னு 60 வயசுல என் கணவன் கிட்ட சொல்ல முடியுமா? ஆனால் கடவுள் கிட்ட சொல்லலாம். மாணிக்க வாசகர் அதை தானே திருவாசகமாக சொல்லியிருக்கார். அந்த பேரின்பத்திற்கான ஒத்திகை சிறு வயதில் இருக்கும் சிற்றின்பம், காதல் வசனங்கள். அந்த பேரின்பத்தை தரிசிக்க காத்திருக்கின்றோம். பழமுதிர்ச்சோலை. நன்றி, வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. வணக்கம்.